ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? இருக்கீங்களா? எனக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா மணக்க நண்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறேன். ஆமாங்க, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 1 கிலோ வந்து நண்டு வாங்கிட்டு வந்திருக்கேங்க. கடையிலே வந்து சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வந்தாலும் வீட்டிலேயே நீங்கள் சுத்தம் பண்ணணுங்க. அப்போ தான் வந்து அதோடைய கவிச்சி வாசனை சுத்தமாக போகுங்க. இப்போ வந்து நம்ம நண்டை கழிவை எடுத்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நண்டில் வந்து என்னென்ன சத்தெல்லாம் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுங்க. நண்டை வந்து வாரத்துக்கு 2 முறை தான் எடுத்துக்கோங்க. இதில் வந்து துத்தநாக சத்து அதிகமாக இருக்குதுங்க. இது இருக்கிறதுனால நம்மளுக்கு காய்ச்சலுங்கிறதே வராது. இந்த வெயில் காலத்துக்கு கண்டிப்பாக வந்து இந்த நண்டு குழம்பு ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கணுங்க. நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. எந்த அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அதில் உள்ள கிருமிகள்லாம் வந்து சுத்தமாக போயிருங்க. பாருங்கள், முதல்ல வந்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து பரட்டி விட்டுருங்க. அப்போ தான் வந்து எல்லா நண்டுலையும் வந்து நல்லா சாருங்க. இல்லைனா வந்து அங்கங்கே வந்து மீஞ்சி இந்த கவிச்சி வாசனை கண்டிப்பாக வருங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா புரட்டி எடுத்தாச்சு. இப்போ முதல்ல வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க. நல்லா இது போல் வந்து அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், நல்லா வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் வந்து ஷவர் மூலமாக வந்து கழுவுனீங்கன்னா அதோடைய சுத்தமாக வந்து கவிச்சி வாசனை சுத்தமாக போயிடும். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ வெங்காயம் தக்காளி தான் தேவையான பொருட்களுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம புளி வந்து கொஞ்சம் ஊற வச்சுக்கலாங்க. அப்புறம் வந்து இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா பொடுசு நறுக்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம கல்லில் வந்து கொஞ்சம் வந்து பூண்டை இது போல் வந்து பச்சையாகவே வந்து இடித்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி இடிச்சு எடுக்கிறதுனால தோலை நம்ம சூப்பராக வந்து எடுத்துடலாம். பாருங்கள், கல்லில் இடிச்சதுனால நம்ம தோலை சூப்பராக எடுத்தாச்சு. இப்போ நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வந்து நசுக்கி எடுத்ததை நம்ம தட்டில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியோட நம்ம பூண்டையும் இடித்து சேர்த்துக்காச்சு. இப்போ வந்து மசாலா பொருட்களான சோம்பு, கொஞ்சம் வந்து பட்டை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கிராம்பு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து சேர்த்திங்கன்னா தான் நண்டு வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது நல்லா கல்லில் இடிச்சுக்கோங்க. மிக்சியில் சேர்க்கறதுக்கு பதிலாக இது மாதிரி கல்லில் இடிச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்குங்க. இதே நம்ம தட்டில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. வெங்காயம் தக்காளி பூண்டு சோம்பு எல்லாமே வந்து சேர்த்தாச்சுங்க. இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்திங்கன்னாவே அது மட்டும் இல்லாமல் கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்திங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும். இதில் நான் வந்து தேங்காவை சேர்த்துக்க போகிறது கிடையாது, தேங்காய் பாலை தான் சேர்த்துக்க போகிறேங்க. இப்போ வாங்க தேங்காய் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. பாருங்கள், அதுக்கு நான் வந்து 2 முடி உடச்சி எடுத்துக்கிறேன். இதில் நான் வந்து 1 முடி மட்டும் வந்து தேங்காய் பால் வந்து எடுத்துக்க போகிறேன். முதல்ல வந்து தேங்காய் பால் எடுக்கிறது எவ்வளோ ஈஸியும் பார்த்துக்கலாம். இது போல் சில்லாக வந்து நம்ம நறுக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து ஒரு மிக்ஸி பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது போல் வந்து முதல்ல தண்ணி சேர்க்காமல் நல்லா மையை அரைச்சிக்கோங்க. இப்போ தாங்க வந்து நம்ம தண்ணியை சேர்த்துக்கணுங்க. தண்ணியை சேர்த்து நம்ம எவ்வளோவுக்கு பால் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ வந்து ஒரு வடிகட்டி எடுத்து நம்ம தேங்காய் பாலை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த தேங்காய் சக்கையை தூக்கி போட்டுடலாங்க. இல்லைனா கூட நீங்கள் வந்து எதாவது டெசர்ட் செய்கிறீங்க கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், முதல் தேங்காய் பால் தான் வந்து நம்ம இப்போ நண்டுக்கு வந்து சேர்க்க போகிறோங்க. பாருங்கள், இதான் முதல் தேங்காய் பால். மீதி உள்ள அந்த சர்க்கரையில் வந்து தேவைங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து ஏதாவது தேங்காய் பால் ட்ரிங்க் மாதிரி குடிச்சிக்கலாம். இந்த வெயிலுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு 2 வகையான ரெசிபி கிடச்சிச்சு பார்த்தீங்களா? பாருங்கள், மீதி உள்ள சர்க்கரையில் நம்ம பால் எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறேங்க. இதில் நம்ம வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இந்த நண்டு குழம்பே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இடித்து வச்ச சோம்பு பட்டை கிராம்பு இதை முதல்ல நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இடித்து வச்ச பூண்டு இதே நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ முதல்ல வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வதக்குறோமோ நமக்கு வந்து நண்டு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்குங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து உப்பு சேர்த்துக்கிறோம். அப்போ தான் வந்து மற்ற பொருளாக சீக்கிரம் வேகுங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள். ஏன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோன்னா நண்டு வந்து ஒரு கவிச்சி. ஸோ மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா ரொம்ப வந்து நம்ம கவிச்சி வடையை அடிக்காது. இந்த வறுக்கும் போது நம்ம லேசாக வந்து சிம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து சூப்பரான டிப்ஸுங்க. புதுசாக சமைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து மசாலா தூளையும் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ எல்லா விதமான மசாலா பொருட்களையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இல்லாமல் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே வந்து சூப்பராக வதங்கி எடுத்தாச்சு. ஏன் முன்னாடி சேர்த்துக்கிறோன்னா அப்போ வந்து உங்களுக்கு பச்சை வாசனை அடிக்காதுங்க. அதனால தான். இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளியை வந்து லேசாக வதக்கி விட்ருங்க. அந்த சூட்லேயே வந்து நம்மளுக்கு வெந்துடும். ஸோ மூடி வச்சுருங்க. பாருங்கள், மூடி வச்சதுனால தக்காளி வந்து நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துருங்க. ஸோ கேஸும் நம்மளுக்கு செலவாகாதுங்க. அவ்வளோதான். இப்போ தக்காளி மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இந்த சமயத்தில் தான் வந்து நம்ம கழுவி வைத்த நண்டை சேர்க்கணுங்க. இது போல் மண் சட்டியில் சேர்க்கறதுனால நம்மளுக்கு வந்து ட்ரெடிஷ்னலான நமக்கு குழம்பு கிடைக்குதுங்க. நீங்கள் சாதாரண சில்வர் பாத்திரத்தில் வைக்கிறதோட இது போல் மண் சட்டியில் வச்சிங்கன்னா அந்த குழம்போட டேஸ்ட்டே வந்து செமையாக இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த மண் சட்டியில் செய்கிறதுனால சில பேருக்கு வந்து உடஞ்சிரும் பயப்படுறாங்க. அப்படிலாம் பயப்படாதீங்க. இப்போ நம்ம தேவையான தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாங்க.
அவ்வளோ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த சமயத்தில் நம்ம வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம வந்து புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் வந்து லேசாக வந்து கிளறி விடுங்க. ஏன்னா மண்சட்டி வந்து உடஞ்சிரும். அதனால் லேசாக கிளறி விட்டுக்குங்க. இந்த சமயத்தில் நம்ம வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கணுங்க. தேங்காய் பால் வந்து நல்லா சேர்த்தாச்சு. லேசாக வந்து கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அலங்கரிக்கிறதுக்கு கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.